வணக்கம். இயற்கை மருத்துவத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நம்ம அந்த இயற்கை மருத்துவத்தில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்குறி நல்லா விரைப்படைகிறதுக்கு. எனக்கு இந்த ஆண்குறி விரைப்புத்தன்மை குறைவாக இருக்குங்க, ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி வளையுது, விரைப்புத்தன்மையே இல்லை, அப்படியே விரைப்புத்தன்மை இருந்தாலும் சீக்கிரமாக ரெடியூஸ் ஆகுது அப்படின்றவங்களுக்கு இந்த ஆயில் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த விரைப்புத்தன்மை அதிகரிக்கிறதுக்காக இந்த ஆயில் எப்படி ரெடி பண்ணுறது, அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு ஏஜ் லிமிட் அப்படின்னு கிடையாதுங்க. தாராளமாக யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். 20 வயசுலேருந்து 60 வயசு உள்ளவங்க இருக்கிறவங்களுக்கும் இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் ஏஜ் ஆக ஆக கொஞ்சம் கூடுதல் டைம் எடுத்துக்கிறோம். குறைவான ஏஜ் இருக்கிறவங்க 2 நாள் 3 நாள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து நல்லா விரைப்புத்தன்மை வந்துடும். இதை ஈஸியாக நம்மளே வீட்டிலேயே செய்யலாம். இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு இந்த 4 விஷயங்கள் வேணும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வசம்பு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. சுருள் லவங்கம் பட்டை 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கருஞ்சீரகம் 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது ஒரு உதாரணத்துக்கு 50 கிராம் சொல்லியிருக்கேன். ஸோ நான் எப்படி பண்ணும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆலிவ் ஆயில் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டே ஆலிவ் ஆயில் தாங்க. லாஸ்ட் டைமே எல்லாருமே லவங்கம் பட்டைன்னா இந்த பிரியாணிக்கு போடுறது தானே அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது கிடையாது. உணவுக்கு கொடுக்கறது வேற, மருந்துக்கு வர்ற லவங்கம் பட்டை வேற. இந்த லவங்கம் பட்டை ஒரு காசு கூட. 100 கிராம் லவங்கம் பட்டை வாங்க போனீங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 100 ரூபா 120 ரூபா வரும் சுத்தமான லவங்கம் பட்டை. இதுலேயே காஞ்சி போனது இருக்கும், ஈரமாக உள்ளது இருக்கும், ரொம்ப ரஃப்பாக இருக்கும். நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கணும், அப்போ தான் நல்லா ஒர்க் பண்ணும். ஸோ லவங்கம் பட்டை, சுருள் லவங்கம் பட்டை மருந்துக்கு வேலை செய்கிறது. இந்த நாளையும் இப்போ பவுட்ரு பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதாவது ஆயிலை விட்டுட்டு அந்த லவங்கம் பட்டை இது எல்லாத்தையும் கருஞ்சீரகம் இந்த 3ஐயும் போட்டு பவுட்ரு பண்ணியிருக்கேன். இப்போ இதை எப்படி ஆயில் பண்ண போகிறோம் அப்படின்றது பாருங்கள். அதாவது 100 ml ஆயிலுக்கு நீங்கள் 50 கிராம் அளவுக்கு அந்த 3ஐயும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 3ஐயும் பவுட்ரு பண்ணதை 50 கிராம் அளவுக்கு பாதிக்கு பாதி தான் போடணும். நான் இப்போ ஒரு 50 ml ஆயில் வர எடுத்திருக்கேன். 50-60 ml அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு நான் பண்ணி போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா 25 கிராம் 30 கிராம் அளவுக்கு தான் நான் பவுட்ரு பண்ணதை போட்டிருக்கேன். ஆயிலை விட இதை பாதியாக இருக்கணும். ஸோ இது நல்லா ரொம்ப அதிகமான ஃப்ளேம் வச்சிடக்கூடாது. மீடியமான சிம்மில் வச்சு தான் ரொம்ப நேரம், ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் வரை பாயில் பண்ணணும். அதாவது அதனால அந்த எண்ணெயில் அப்சர்வ் ஆகும், அந்த எண்ணெய் கலர் மாறும், நமக்கே தெரியும். கிண்டிக்கிட்டே இருக்கணும், கீழே அடி பிடிக்க விட்டுறக்கூடாது, ரொம்ப ஹீட்டாகவும் கொதிக்க விட்டுறக்கூடாது. மீடியமான ஒரே சூட்டில் தான் இருக்கணும். ஸோ நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா ஓரளவு கலர் மாறிடுச்சு அப்படின்னா ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டி எடுத்த பிறகு ஒரு சின்ன பாட்டிலில் நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணிவிட்டு டெய்லி அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் இது எப்படி அப்படின்றத. இது உங்களுக்கு ஒரு பாட்டிலில் வச்சு நீங்கள் டெய்லி அப்ளை பண்ணலாம். இந்த ஆயிலை எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஆயிலை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 10 சொட்டு வரை நீங்கள் எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். 10-15 சொட்டு வரை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அப்ளை பண்ணி ஒரு 2 நிமிஷம் மசாஜ் பண்ணணுங்க. மசாஜ் பண்ணுறதை விட அந்த அப்ளை பண்ண உடனே நீங்கள் மேலே துணி போட்டு மூடிடக்கூடாது. அதாவது ஏன் அப்படின்னாக்கா, அந்த எண்ணெய் அப்ளை பண்ணதை உள்ளே அப்சர்வ் ஆகுறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். ஸோ நீங்கள் அந்த எண்ணெயை அப்ளை பண்ண உடனே ஒரு 5 நிமிஷத்துலேயே, நீங்கள் மசாஜ் பண்ண ஒரு 5 நிமிஷத்துலேயே எண்ணெய் அந்த ஆண்குறியோடைய உறுப்பில் ஆட்டோமேட்டிக்காக அப்சர்வ் ஆயிரும். ஸோ அது இந்த ஒரு 10-15 நிமிஷம், குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் வரை மேலே துணி போடாமல், முடிஞ்சால் ஒரு சின்ன பாலித்தீன் கவரை ஒரு கவர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 1/2 hour வரை நீங்கள் கிளாத்தை யூஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். ஒரு முதல் முறை, 2வது முறை, 3வது முறை நீங்கள் அப்ளை பண்ணும்போது ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ரொம்ப நல்ல ரிசல்ட். ஆல்ரெடி நிறையா பேர் ட்ரை பண்ணி ரிசல்ட் நல்லா இருக்குன்னு நீங்கள் அப்டேட் பண்ணியிருந்தீங்க லாஸ்ட் டைம். இது ரொம்ப நல்ல ரிசல்ட்டு. இதை ரொம்ப ஈஸியாக நீங்களே பண்ணக்கூடியது. ஆலிவ் ஆயில் மட்டும் கண்டிப்பாக எந்த முறையில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆலிவ் ஆயில் நல்ல, அதாவது ஒரு 100 ml ஆலிவ் ஆயில் பார்த்தீங்கன்னா 300 ரூபா 500 ரூபா வரும். கேனில் கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். லாஸ்ட் டைம் எல்லாருமே எனக்கு கொஸ்டின் கேட்டிருந்தது என்ன அப்படின்னாக்கா, ஃபோன் பண்ணி ஆலிவ் ஆயில்லாம் என்னங்க, ஆலிவ் ஆயில் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் என்ன சொல்கிறது, ஆலிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதையிலேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் அது. இந்த எண்ணெயை கிட்டத்தட்ட நீங்கள் தொடர்ந்து ஒரு 40 நாள்லேருந்து 50 நாள் அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது நல்ல விரைப்புத்தன்மை கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். 20 வயசுலேருந்து 40-50 வயசு உள்ளவங்களும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நல்ல விரைப்புத்தன்மை கிடைக்கக்கூடியது.
2 நாள் 3 நாள் தொடர்ந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது நல்லா விரைப்புத்தன்மை கிடைக்கும். அதே மாதிரி எல்லாருமே கொஸ்டின் கேட்குறது என்னன்னா, எப்போ அப்ளை பண்ணுறது? உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்ளை பண்ணுங்கள். எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அந்த நேரங்களில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதாவது என்னால் வந்து மார்னிங் ஹவர்ஸில், அதாவது காலையில் என்னால் முடியலை அப்படின்னாக்கா இரவு நேரங்களில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணி ஒரு 2 நிமிஷம் மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணக்கூடிய அந்த மெத்தட் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தோலை முன்னோக்கி தான் இழுக்கணுமே தவிர பின்னோக்கி தள்ளிடக்கூடாது. ஸோ அப்ளை பண்ணிங்கன்னா நம்ம இப்போ எப்படி பால் கறக்குறாங்களோ அந்த மாதிரி வந்து இந்த கீழ் நோக்கி, அதாவது இப்போ ஆண்குறி இதுதான் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து முன்னோக்கி இப்படி மசாஜ் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்படி நீளமாக இழுத்து விடுறது, நல்லா இப்படி ரோல் பண்ணி மசாஜ் பண்ணுறது, இந்த மாதிரி நல்லா ஃப்ரண்ட் சைட்லேயே நீங்கள் மசாஜ் பண்ணிட்டு வாங்க. தொடர்ந்து நீங்கள் மசாஜ் பண்ணும்போதே உங்களுக்கே நல்ல விரைப்புத்தன்மை ஒரு 2வது நாள் 3வது நாள் அப்ளை பண்ணும்போதே போதும். ஒரு நாளைக்கு ஒரு முறை அப்ளை பண்ணுங்கள். அது ஒரு அரை மணி நேரம் அது வரை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரீயாக விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அசிஸ்வலாக எப்படி இருக்கணுமோ இருங்க. காலையில் எந்திரிச்சு வாஷ் பண்ணிடுங்க. உங்களால் எனக்கு டைம் நிறையா கிடைக்குதுன்னா ஒரு நாளைக்கு 2 முறை கூட தாராளமாக அப்ளை பண்ணலாம், தப்பு இல்லை. ஒரு மாதத்துலேயே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்றது. ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்ல ரிசல்ட்டு. வணக்கம்.